கூலி வரா ஒதுங்க ஏய் சவுண்ட ஏத்து அதான் ஸ்ருதிஹாசன், அமீர் கான், அப்புறம் வந்து வேற யாருடா நாகார்ஜுனா சார்லாம் வந்து வில்லனா நடிச்சதுக்கு ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது வரைக்கும் அவரு வில்லனா நடிச்சதே கிடையாது நாகார்ஜுன சாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா தெலுங்கு தேசிய அதாவது ஜாதி மத பேதம் இல்லாம வாழக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுன்னா சினிமா தேட்டரு. அந்த சினிமாவை வாழ வைக்கும் கலைஞர்களுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, பேதம் இல்லை, எல்லாருமே ஓர் இனம். ஓகேவா? அது மாதிரி நம்ம தலைவர் பாட்டு பாடின மாதிரி கண்டிப்பா இந்த படம் நம்ம ஒரு தமிழ்நாட்டோட ஒரு பெருமையா கெத்தா இருக்கும். அனிருத்துக்கு ஏய் கூலி வரா ஒதுங்க ஏய் சவுண்ட ஏத்து அப்படின்ற மாதிரி வைப்பை ஏத்துன மாதிரி ஃபுல்லாவே வந்து ஏய் ஓய் அப்படிதான் டோய் தான் இருக்குது. அதனால வந்து பிள்ளைங்க முன்னாடி அக்காவா பாட முடியாது. இருந்தாலும் சூப்பரா இருக்கு. அனிருத்து என் ரெண்டாவது பையன். அது வந்து என்னைக்குமே அது எனக்கு ஒரு கண்ணு தான். ஏன்னா ஜெயிலர் வந்து தம்பி மியூசிக்கு போடலன்னா இந்த 1000 கோடி அடிச்சிருக்க மாட்டாங்க. என் அண்ணாமலையார் எனக்கு கனவுல வந்து சொன்னாரு. ஏன்னா தம்பிக்கு பிடிச்ச ஒரே டைலாக்கு, வக்கீல் சார் இந்த ஆண்டவன் கோர்ட்ல இந்த அண்ணாமலை ஜெயிப்பான். அந்த டைலாக் ரொம்ப பிடிக்குமா என் பையனுக்கு. எனக்கும் அதுதான் பிடிச்ச டைலாக். அதே மாதிரி வக்கீல் சார் ஆண்டவனோட கோர்ட்டுன்னு இருக்கு, அந்த கோர்ட்ல இந்த கூலி 1000 கோடி அவ்வளவுதான். கண்டிப்பா கூலி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த ஒரு முதலிடத்துல தமிழகம் போற்றும். அவங்களுக்கு தெரியும் ஜெயிலர் வந்து அக்கா நான் படம் பார்த்துட்டு வந்து இது 1000 கோடி அடிக்குன்னு சொன்னேன். 850 கோடி முதல் பேட்டி நான் தான் கொடுத்தேன். நீங்க வலைதளத்துல பாத்துக்கங்க. இன்னும் அந்த 150 கோடியை ஃபுல்பில் பண்ணி இன்னைக்கு 1000 தேட்டர்ல தமிழ்நாட்டுல மட்டும் 1000 கோடி 1000 தேட்டர்ல போட்டிருக்காங்க. ஓகேவா? ஆல் ஓவர் இந்தியால 8500 தேட்டர் போட்டிருக்காங்களா அது ஒரு பையன் சொன்னா. ஓகேவா? அந்த 1000 தேட்டருமே நம்ம 1000 கோடியா நம்ம வர வச்சுக்கலாம். இந்த மட்டும் வராம இருந்துச்சுன்னா 5 நாள் 10 நாள் நம்ம கணக்கு சொல்லலாம். இல்ல அந்த ஏவை தூக்கி நம்ம அண்ணாமலையார்ட்டையும் அருணாச்சலர்ட்டையும் கொடுத்து கூலியை நம்ம வெற்றி பட வச்சு நிரந்தர சூப்பர் ஸ்டார், தமிழகத்தின் ஒரே ஸ்டார், நிரந்தர சூப்பர் ஸ்டார், 1000 கோடி கூலி கன்ஃபார்ம். ஓகே எப்பா அவருக்கு ஸ்டைலுனாலே சூப்பர் ஸ்டார் தான்ப்பா. ஓகேவா? ஸ்டைலுக்கு என்னைக்குமே குறை கிடையாது. ஏன்னா அவர் வந்து நீங்களாம் மனித பிறவியா பாக்குறீங்க, நான் வந்து அவரை தெய்வ பிறவியா தான் பார்த்துருக்கேன். ஓகேவா? நம்ம ராமச்சந்திரால அவரு உள்ளார ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப கூட நான் வெளியே இருந்து நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? அந்த கடவுள் வந்து மறுபடியும் அவருக்கு உயிரை கொடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அதனால அவர் அண்ணாமலையாரா நான் ஒரு சிவனா பாக்குறேன். அவருக்கு அழிவே கிடையாது. உசுரை கொடுக்க கோடி பேர் இல்ல தலைவா. இந்த இன்டர்நேஷனலே உங்க பின்னாடி வரும். ஏன்னா உங்களோட அதாவது உங்களோட எளிமை மக்களோட பெருமை. ஓகேவா? இந்த மூஞ்சி இருக்கிற வரைக்கும் இந்த முத்தமிழை மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்த முத்தமிழுக்கு கூலிய வந்து பரிசா நமக்கு ஆல்ரெடியே கூலிக்கு விளம்பரம் கொடுத்துருக்காரு. நம்ம உழைப்பாளி படத்துல எல்லாம் ஒரு கூலியா நடிச்சிருப்பாரு. அந்த கூலியோட தொடர்ச்சியா இது வந்து 1000 கோடி இன்னும் கண்டிப்பா இந்த தமிழகத்துக்கு மாபெரும் ஒரு பெருமையை அள்ளி கொடுப்பாரு. இதை நான் மட்டும் சொல்லல, நான் சொல்ல ஆரம்பிச்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 300 சேனல்ல கண்டிப்பா பெரிய ஆளுங்கள்ல இருந்து எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எல்லாருமே நீங்க ஒரு இனம் தான். ஓகேங்களா? அவங்க எல்லாருமே 1000 கோடி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட மொத்த மானமும் இந்த முத்து வந்து சொத்தா நமக்கு 1000 கோடி அள்ளி தருவாங்க. ஓகேவா? வேற காட்டு வேலங்கள்லாம் கொளுத்தா தான் மதிப்பு, அந்த காவி தூணி எல்லாம் குறைஞ்சா தான் மதிப்பு, நீ தாய் என்றால் உன் தாயை மதிச்சா தான் மதிப்பு, பணம் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்தா தான் மதிப்பு அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் இந்த கையில கொடுக்கறது அந்த கையில தெரியாத அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச கஜா புயல்ல அதாவது 10 கோடி அள்ளி அந்த தஞ்சை மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை நான் ஒரு தர்மமும் அந்த செயல்ல போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஒரு உயர்ந்த குணம் என்னன்னா எதையுமே வந்து சக்சஸ் பண்ணிட்டு சொல்லக்கூடியவர்.